சீதாராமனுக்கும் தமிழகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என திமுக எம்பி ஜோதிமணி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். பிரதமர் பதவியேற்பு விழால நாங்க கலந்துக்கல. இந்த அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் இதுல தமிழ்நாட்டுக்கு ஏறக்குறைய ஒரு பெரிய பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு சூழல் இருக்கு. கடந்த காலங்களில் காங்கிரஸ் தலைமையிலான யூபிஏ அரசாங்கத்தில் 8லிருந்து 10 அமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது வழக்கம். அதன் மூலமாக தமிழ்நாடு ஏராளமான திட்டங்களை பெற்று மிக வேகமாக வளர்ச்சி அடைந்த சூழலை நம்ம 2004லிருந்து 2014 வரைக்கும் பார்த்தோம். இப்போ 2014லிருந்து 2024 வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தை தொடர்ந்து நரேந்திர மோடி அரசாங்கம் புறக்கணித்து வர ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு பெரிய பேராபத்துகள், இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டாலும் மத்திய அரசாங்கமோ பிரதமரோ திரும்பி கூட பார்க்காத ஒரு சூழல் இருக்குது. அதை மீண்டும் பாஜகவினுடைய தமிழர் விரோத போக்கை, தமிழ்நாடு விரோத போக்கை இந்த அமைச்சரவையிலையும் அவங்க கடைபிடிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களையும் ஒரு தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக நம்ம பார்க்க முடியாது. அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எப்போவாவது நான் வெங்காயம் சாப்பிட்றது இல்லைன்னு தமிழ் மக்களை இழிவுபடுத்திட்டு போகிறத தவிர நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது. திரு அண்ணன் முருகன் அவர்கள் மட்டும்தான் ஒரு இணையமைச்சராக அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டிருக்கிறாரு. இது ஒரு தமிழ்நாட்டிற்கு ஒரு எதிரான போக்கு. இதை இதற்கான கண்டனங்களை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். இல்லை, அவங்க தமிழில் அதான் நான் சொல்கிறேனே, அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு எந்த தொடர்பும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் அவங்க எல்லா காலங்களையும் நடந்துக்கிறாங்க. தொடர்ந்து தமிழகத்தை பிரதமர் அவமதிக்கிறப்ப அந்த அமைச்சரவையில் ரொம்ப மகிழ்ச்சியாக அதை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க எந்த மொழியில் பதவி ஏற்கிறாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழில் பதவி ஏற்றுனா நல்லது. எந்த மொழியில் பதவி ஏற்றாலும் தமிழ்நாட்டிற்கான திட்டங்களை அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் அதற்கான வாய்ப்பும் இங்கே குறைவாக தெரியுதுங்கிறது தான் நமக்கு இருக்கிற வருத்தமான விஷயம். நன்றி. இல்லை, கடந்த 10 ஆண்டுகளில் நீட்டுக்கு எதிராக நாங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையான நிலைப்பாட்டை நீட் விவகாரத்தில் நாங்கள் முன்னெடுத்திருக்கோம். நீட்டில் மட்டுமில்லை, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக கடந்த 10 ஆண்டு காலமாக நாங்கள் கடுமையாக போராடி இருக்கோம். உண்மையிலேயே யார் சமோசா சாப்பிட்றாங்கன்னா பாஜக எம்பிக்கள் தான் உட்காந்து சமோசா சாப்பிட்றாங்க. நாங்களாம் எப்போ பார்த்தாலும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவும் எங்களுடைய தொகுதிகள் மக்களுடைய உரிமைகளுக்காகவும் போராடி தொடர்ந்து நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணப்படுற சூழல் தான் நீங்கள் 10 ஆண்டுகளில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த முறையும் நாங்கள் மிக கடுமையாக மக்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுறதுக்காக நாங்கள் போராடுவோம். நீட் உட்பட தமிழ்நாட்டை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.